அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லது. அவையின் ஆத்திச்சூடி தெரிந்து கொள்வோமா? தக்கோன் என திரி, தகுதி உடையவன் என்று உலகமே போற்றக்கூடிய அளவிலே உலகத்திலே வலம் வா என்று அவை சொல்லுகிறாள். நண்பர்களே, நமது பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த அவையின் கூற்றுக்கு உதாரணமாக இருக்கின்றார். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் போற்றுகின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்த ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது என்பதனை கூறி நமது சப்ஜெக்டுக்குள்ள, ஹோமியோபதி சப்ஜெக்டுக்குள்ள போக போகிறோம். ஜென்ராலிட்டிஸ்ல என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஃபீலிங் ஃபுல் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. அதாவது ஃபுல்லா இருக்கிற மாதிரியான உணர்வு, அந்த இதைத்தான் நம்ம ஃபீலிங் ஃபுல் அப்படின்னு சொல்றோம். சிலர் சாப்பிட்ட உடனே அப்படியே வயிறு ஃபுல்லானதா, உடம்பு ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, ஜீரண சக்தி குறைபாடு, மருத்துவ நிலைகள், வாயு கோளாறுகள், மலச்சிக்கல் போன்ற காரணங்கள். இது இன்டர்னலா ஒருவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு. சாப்பிட்டோட நல்லா அப்படி ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு, இதே போல எக்ஸ்டர்னலாகவும் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த எக்ஸ்டர்னலா நமக்கு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வாயு கோளாறுகள், தைராய்டு பிரச்சனை, ஜீரண சக்தி குறைபாடு, மருந்துகள், இது எல்லாமே எக்ஸ்டர்னலாகவும் உடலுக்குள்ள ஃபீல் பண்றது ஒரு பக்கம், உடல் வெளியே ஃபீல் பண்றது ஒரு பக்கம். இப்படி எந்த நிலையில இருந்தாலும் சரி, உள்நிலையா இருந்தாலும் சரி, வெளிநிலையாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட உணர்வுகளை உருவாக்கக்கூடிய காரணிகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கிறது. அக்கோனைட், ஆஸ்குலஸ், நக்ஸ்வாமிகா போன்ற பல மருந்துகள் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது. நண்பர்களே, இது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள் ஏற்படுமானால் உடனடியாக சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்குவார்கள் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் தங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.